வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி பெருமளவு அதிகரித்திருப்பதோடு உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று துவங்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். நாட்டில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட தினத்தை குறிக்கும் வகையில் இன்று அரசியலமைப்பு படுகொலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போர் நிறுத்தம் குறித்த செய்திகளையும் அதற்கான அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகளின் பங்களிப்பையும் இந்தியா வரவேற்றுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 123வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.